வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபினா சாம்பார் சாதம். நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து எப்பவுமே பிடிக்க ஒரு ரெசிபி என்னன்னா சாம்பார் சாதம். இந்த சாம்பார் சாதம் சொல்லும் போது நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த சாம்பார் சாதம் சாப்பிடும்போது ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை ஒரு அப்பளம் அப்படின்னா ஒரு வடகம் இல்லை சின்னதாக துண்டு ஒரு மாங்காய் காஞ்ச மாங்காய் வச்சுருப்பாங்கள்ல தொட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு பிடிக்கிற ஒரு ரெசிபி. இந்த சாம்பார் சாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த குழம்பு தூளும் இல்லை, மிளகாய் தூளும் இல்லை, தனியாத்தூளும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா அரைச்சி அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி அந்த பருப்பு சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது பர்டிகுலராக இன்றைக்கி வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வீகாட் ரைஸ் குக்கர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த ரைஸ் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அரிசியை போட்டு எப்படி வேக போகிறோம், காய்கறி எப்படி போடுறோம், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே வெந்திருக்கும், தண்ணி ஊற்றணும், அடிப்பிடிக்கும், அந்த மாதிரிலாம். இதில் அப்படிலாம் இல்லை. நீங்கள் போட்டு விட்டு போனால் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் வேரியன்ஸாக இருக்கும். அதே டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சின்ன வெங்காயம் எப்படி இருக்கணும், அந்த காய்கறி வெந்தால் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த தக்காளி எப்படி போடணும், அந்த மசாலா கரைச்சி எப்படி போடுறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த வீகாட் ரைஸ் குக்கர் தான் பண்ண போகிறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி 1.5 கப்பு போட்டிருக்கேன், துவரம்பருப்பு 3/4 கப்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 30 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் 200 கிராம், முழு தனியா 4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், திருவண்ண தேங்காய் 4 பத்தை, சீரகம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு முந்திரி பருப்பு 20 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வீட்டு கிச்சனுக்கு வந்திருக்க இந்த வீகாட் ஸ்டவ்வில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் குக் பண்ண முடியும். இவங்க இந்த வீகாட் ரைஸ் குக்கருக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே வந்து மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேடில் கொடுத்துருக்காங்க, அதோட அலுமினியம் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு 2 வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இது மாதிரி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீகாட் ஸ்டவ்வில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த துவரம்பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊறின துவரம்பருப்பை நல்லா வடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க வீகாட் ரைஸ் குக்கரில் வந்து போட்டிருக்கோம். ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு அவங்க மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கப்புலேயே வந்து தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு மூடி போட்டு நல்லா வேகிட்டுன்னு சொல்லி விட்டுருங்க. அங்கே குக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குக்கிங் ஆப்ஷனில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். இப்போது இந்த பருப்பு எந்த அளவுக்கு வேகணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 50 to 60% அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு வார்ம் சொல்லி அந்த க்ரீன் கலர் லைட் மாறும். 60% அளவுக்கு வெந்து வர டைமில் பார்த்தீங்கன்னா பருப்பு எந்த முழுசாக இருக்கும். அதாவது வெந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கையில் எடுத்திங்கன்னா சுண்டல் பக்குவத்திற்கு மசிஞ்சு வரும். இந்த மாதிரி பக்கம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க இந்த பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம், அதிகபட்சம் 3/4 மணி நேரம். இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் இந்த பருப்போடு போடுங்க. போட்ட பிறகு அந்த அரிசி பருப்பு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி அந்த அரிசி வேகிறதுக்கு திருப்பி தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல தண்ணி எவ்வளோ கிட்டனா ஏற்கனவே 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் மேல் கொண்டு ஒரு 3 கப் அளவு, 3லேருந்து 3.5 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். அதே டைமில் அந்த அரிசி பருப்பு வேகிற டைமில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இப்போ அது மூடி போட்டு ஒரு சைடில் வெந்துட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடலைப்பருப்பு, முழு தனியா, வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. அந்த கடலைப்பருப்பும் முழு தனியும் வறுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும். அதுக்கு பிறகு திருவண்ண தேங்காய் போடுங்க.
இந்த தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியமே இல்லை. அந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் இது சூடு ஆடுன்னு சொல்லி ஒரு தட்டில் மாற்றி வச்சுருங்க. நம்மக்கிட்ட இருக்க இந்த வீகார்ட் ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பருப்பு போட்டரில் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இப்போ அந்த சாதமும் நல்லா வெந்திருக்கு. சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பக்குவம் இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த காய்கறியில் போடுறோம். இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், சௌ, கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். திருப்பி இந்த காய்கறி வேகிறதுக்கு திருப்பி தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஊற்றுங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் அரிசி போட்ட பிறகு 3, மொத்தம் 6 கப்பு. இப்போ இந்த காய்கறிகள் போட்ட பிறகு திருப்பி 2 கப்பு ஊற்றி இது அப்படியே நல்லா வேக வைக்கிறோம். வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கும். அந்த அரிசி சாதம் எல்லாமே கெட்டியாக இருக்கும். அதே டைமில் அந்த காய்கறியெல்லாம் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்தீங்களா இந்த காய்கறியெல்லாம் நல்லா முழுசாக இருக்குல்ல. நம்ம கிச்சனுக்கு வந்திருக்க வீகார்ட் மிக்சர் கிரைண்டர் செலரா. நீங்கள் நார்மலாக மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் மிக்ஸி வச்சுருப்பீங்க. ஆனால் இங்கே வீகார்ட் மிக்சர் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ஆனியன் சாப் பண்ணலாம், பீட்ரூட் ஸ்லைஸ் பண்ணலாம், கேரட் கிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு. அதே டைமில் மாவை மிக்ஸ் பண்ண முடியும், ஜூஸும் போட முடியும். இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கல அந்த மசாலா, அந்த மசாலாவை நம்மக்கிட்ட இருக்க வீகார்ட் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நைஸாக இருக்கணும், குறை இருக்கக்கூடாது. இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் போட்ட பிறகு சூடான கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் உடச்சி வச்சிருக்க காஞ்ச மிளகாய். இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. காஞ்ச மிளகா, பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கு பிறகு பீல் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் 30 வெங்காயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு 20 வெங்காயம் எக்ஸ்ட்ரா கூட போடலாம், ஒன்றும் தவறுதில்லை. ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நிறைய இருக்கும் அந்த அளவுக்கு சுவையும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி. இந்த மாதிரி தக்காளி நீங்கள் போடும்போது அந்த தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போடுற பழக்கம் வேண்டாம் இந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு. ஏன்னா அந்த வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளியை கொஞ்சம் பெருசாக போடணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த எல்லோ கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் எடுத்த உடனே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கொடுக்காது. அதனால் இந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1 செகண்ட் நல்லா வதக்கணும். அதே டைமில் அடுப்போட ஃப்ளேமும் கம்மி பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த சாம்பார் மசாலா வந்து இதில் போட்டு திருப்பி அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. எதுக்காக எண்ணெயிலே வதக்கணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும். எடுத்த உடனே தண்ணி ஊற்றினா வேகிற தன்மையும் அதிகரிக்கும், அதே டைமில் லேட் ஆகும். இந்த மசாலா நல்லா வெந்து வர டைமில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணி ஊற்றுன்னு சொல்லிட்டு அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் ஏற்கனவே வேக சாதத்தில் இந்த மசாலா போட்டு திருப்பி குக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். வெந்த பிறகு திருப்பி கொஞ்சம் புளி தண்ணி போடுறோம். புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் தேவையான உப்பு போட்டுரும். எதுக்காக இந்த மாதிரி இடத்துல உப்பு போடுறோங்கன்னா ஏற்கனவே ரைஸ்லேயும் போட்டிருக்கோம். இந்த இடத்துல போட்டால் தான் அந்த மசாலாவில் இருக்க அந்த புளிப்புத்தன்மை, காரத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி, பருப்பு, காய்கறியில் இந்த மசாலா போடுறோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி நீங்கள் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனை கொடுக்கும். அதனால தான் கடைசியாக போடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பியும் நெய் யூஸ் பண்ணுறோம். அந்த நெய் எதுக்காக கடைசியாக யூஸ் பண்ணுறேன்னா நல்லா தளன்னு இருக்கும். அதுக்காக தான் நெய் நல்லா கடைசியாக ஊற்றிருக்கும். அதே டைமில் நல்லா வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வறுத்த முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அடடா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. இன்றைக்கி இந்த வீகார் ரைஸ் குக்கரை வச்சு இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க உங்களெல்லாம் பிடிச்சிருக்கா இந்த சாம்பார் சாதம்? ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அந்த கடலைப்பருப்பு, முழு தண்ணியாக, காஞ்ச மிளகாய் எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே டைமில் இந்த வீகார் ரைஸ் குக்கரை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.